எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் இந்த வேலையில தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியா அவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற இந்த வேலையில லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி நம்முடைய நாவை அவருடைய கண்ட்ரோல்ல எடுத்து நம்மை பேச வைக்கிற அந்த காரியம். இன்றைக்கு நம்முடைய நாவினால நம்ம அநேக காரியங்களை பேசுகிறோம். வேதத்துல சொல்லப்பட்டது போல துதித்தல் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிறது. அதே நாவை நாம் பயன்படுத்தி தவறான வார்த்தைகளையும் நெகட்டிவான வார்த்தைகளையும் நம்ம பேசுகிறவர்களா இருக்கிறோம். இன்னும் சில பேர் மற்றவருடைய இருதயத்தை பாதிக்கும்படியான அல்லது துக்கப்படும்படியான வார்த்தைகளை பேசி காயப்படுத்துகிற காரியங்களை நாம் நாவினாலே செய்கிறோம். என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஸோ இந்த ஆவியானுடைய நடத்துதலை குறித்து நேற்றைய தினத்துல நம்ம தேவனுடைய செய்தியை நம்ம கேட்டோம். அதுல ஒரு சின்ன தொடர்ச்சியாக அதுல இருந்து ஒரு காரியத்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்றால், ஆவியானவர் வேதத்துல நிறைய பேரை அவங்கள நடத்தி அவங்கள பேச வைத்தார். அந்த பேச வைத்ததன் மூலமா அநேக அற்புதங்கள் அநேக காரியங்கள் நடந்ததை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளினுடைய புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் 10வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு அங்க அவரு பேசின அந்த காரியங்களை குறித்து இந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு அவர் பசியோடு இருக்கிற நேரத்துல, அதாவது அந்த பசியோடு இருந்த நேரத்துல அவர் சாப்பிடும்படியான பசியா அவர் இருக்கிறாரு. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்னு இந்த வேதத்துல போடப்பட்டிருக்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஞான திருஷ்டி அந்த சாப்பாடை அவங்க ஆயத்தம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இவர் ஞான திருஷ்டி அடைகிறார். அந்த ஞான திருஷ்டி அடையும் பொழுது ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, புறச்சாதிகளுக்கு, அதாவது யூதர் அல்லாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் பேதுருவை ஆண்டவர் ஏவுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் வசனம் பாத்தீங்க அப்படின்னா 11வது வசனத்துல, அதாவது 10வது வசனத்துல அவர் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறக்கப்பட்டிருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2 தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த ஒரு தரிசனத்தை அவர் பார்த்துட்டு தனக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும் போதே கொர்நேலியுடைய வீட்டில இருந்து ஒரு 3 மனுஷர்கள் பேதுருடைய வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் அந்த இடத்துல பேதுருக்கு சொல்றாரு. 20வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 19வது வசனத்திலே சொல்றாரு, பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்போ இந்த இடத்துல ஆவியானவர் அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொர்நேலியுடைய வீட்டில் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள், புறஜாதியார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதற்கு இந்த யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுருவினிடத்துல கர்த்தர் இடைபடுகிறார், ஆவியானவர் இடைபடுகிறார். தரிசனத்தை கொடுத்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் முன்கூட்டியே ஆவியானவர்
பேதுருவை ரெடி பண்றார். பேதுருவை ரெடி பண்ணிட்டு, நீ ஒண்ணுக்கும் சந்தேகப்படாம, ஏன்னா இவர் வந்து இப்போ சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு. இப்படி ஒரு தரிசனம் வந்திருக்குது, அந்த தரிசனத்துல எல்லா மிருகங்களையும் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா தீட்டுள்ள மிருகத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி இவர் யோசித்து கொண்டிருக்கிற அந்த வேலையில தான் ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து இவங்க கூட நீ போ அப்படின்னு சொல்லி அங்க பேதுருக்கிட்ட ஆண்டவர் பேசுறார். நீ பேச வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத பேதுருக்கு வெளிப்படுத்தாரு. என்னன்னா புறஜாதிகள் வந்து யூதருக்கு அருவருப்பானவர்களா அந்த நாட்கள்ல இருந்தாங்க. அப்போ பேதுருக்கு இது கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தின்படி அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களை நான் ரட்சிக்க போறேன் அப்படிங்கிற மெசேஜ் வந்து பேதுருக்கு நல்ல அங்க புரிந்து விட்டது. அப்போ பேதுரு ஒண்ணுக்கும் சந்தேகப்படாம நீ போன்னு சொன்னோன்னா அவர் உடனே ஆவியானுடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படுகிறார். பாருங்க, இதுதான் ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நாம வந்து சில நேரங்களில வந்து நம்ம வந்து சில இடத்துக்கு ஆவியானவர் நம்மளை போக சொல்லுவார். சில பேர்கிட்ட நம்மளை பேச சொல்லுவார். அதற்கு உடனே நம்ம கீழ்ப்படிந்து ஆவியானவருக்கு நம்மளை முற்றிலுமா ஒப்பு கொடுத்து, விசேஷமா நம்ம நாவை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம எந்த நேரத்துல எதை பேசணும், எப்படி பேசணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எந்த நேரத்துல எதை பேசணும், எப்படி பேசணும். அப்போ ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம்னாலும் சரி, ஆண்டவரை பத்தி சொல்லணும்னாலும் சரி, நம்ம வந்து எப்படி பேச வேண்டும் என்கிற அந்த வழி நடத்துதலையும் நாம ஆவியானவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். விசேஷமா நாவு, நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு தரும்படியாக அவருடைய கண்ட்ரோல்ல நம்ம வாயின் வார்த்தைகளை கொடுத்து வாயின் வார்த்தைகளை ஆவியானவர் நாவில வைக்கும்படியா நம்ம நாவை அவருடைய கண்ட்ரோல்ல கொடுக்கணும். ஏனென்றால் சில நேரம் நம்ம வந்து ஆண்டவர் பத்தி சொல்ல போயிருப்போம், ஆனால் வீணான காரியங்களை பேசிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லாம நம்ம திருப்பி வந்த சூழ்நிலைகள் உண்டு. அதனால அப்படி இல்லாதபடி என் நாவை நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவர்னு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது வீண் வார்த்தைகள் நம்ம நாவிலிருந்து புறப்படாதபடி சரியான காரியத்தை பேசும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்க, அப்படிதான் இந்த பேதுரு வந்து அந்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அந்த கொர்நேலியோட வீட்டுக்கு போறாரு. அங்க நாங்க கூடியிருக்கிறோம், இந்த மாரி ஆண்டவர் ஒரு தூதன் வந்து எனக்கு சொன்னான்னு சொல்லி பேர் என்ன கொர்நேலியை வந்து சொல்றாரு. அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, அதாவது 34 இருந்து அங்க ஆரம்பிக்க, அப்போது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு, யூதர்களை மட்டும்தான் அவர் ஆண்டவர் ரட்சிக்க வந்திருக்கிறாரா, அப்படி மற்றவங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. ஆனா ஆண்டவர் அதை தெளிவா அவருக்கு பேசி, இப்போ அவர் மூலமாகவே ஆண்டவர் வந்து இடைபடுகிறார் இந்த ஜனங்கள் மத்தியில. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த புறஜாதிக்கு இந்த இடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியா பேதுரு ஆண்டவர் பயன்படுத்துறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாயும் சுற்றி திறந்தார்னு சொல்லி இயேசு ஏன் வந்தாரு, அவரு என்ன செய்தார், சிலுவையில் என்ன செய்தார், இப்படி எல்லா காரியத்தையும் விளக்கமா இந்த பேதுரு வந்து பேசுகிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒருத்தரை சந்திக்கும் பொழுது, ஒரு ஆத்மாவை நம்ம சுவிசேஷம் சொல்லி நடத்தும் பொழுது என்ன காரியங்களை பேசணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆவியானுடைய உதவியோடு நம்ம பேச நம்ம வந்து நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில நீங்க பார்த்தீங்கன்னா பேதுரு எல்லாம் பேசி முடிச்ச உடனே 44வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில், இப்பவும் இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாரு, ஆனா வசனத்தை கேட்டவங்க எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறத பார்க்கிறோம். பாருங்க, இப்பதான் அவங்க வந்து சத்தியத்தை கேட்கிறாங்க, மனம் திரும்புறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, உடனே ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்கிறத பார்க்கிறோம். இந்த மூணு பேர்ட்டு ஆவியானவர் கிரியை செய்ய, முதல்ல கொர்நேலியுக்கு ஒரு விசிட்டேஷன் வருது, ஹெவன்லி விசிட்டேஷன்ல தூதன் வந்து அவருடைய காரியங்களை, அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறேன், உன் ஜெபங்கள் நினைத்தருளப்பட்டது, தான தர்மங்கள் நினைத்தருளப்பட்டதுன்னு
கொர்நேலியு கிட்ட பேசுறார். ரெண்டாவது இங்க யோப்பா பட்டணத்துல இருக்கிற பேதுரு கிட்ட ஆவியானவர் பேசுகிறத பார்க்கிறோம். மூன்றாவது இங்க கொர்நேலியனோட வீட்டுல கூடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து பேதுருவின் மூலமா பேசி பரிசுத்த ஆவியானவர் வந்து அவங்க மேல வந்து இறங்குகிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் பல பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் வந்து இந்த பரிசுத்த ஆவியின் மேல ஊற்றப்படுகிற இந்த ஆவியின் அபிஷேகத்தை புறஜாதிகள் மேல நான் ஊற்ற போறேங்கிறது தான் பேதுருவுக்கு முன்கூட்டியே அந்த தரிசனத்துல ஞான திருஷ்டியில அவர் காமிக்கிறார். ஏன்னா அந்த அந்த கூடுல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான மிருகங்கள் அங்க இருந்தது அப்படின்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்கு. அப்போ எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஆண்டுடைய அன்பு போகணும், ஆண்டுடைய சுவிசேஷம் பரவணுங்கிறத பேதுருவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி ஆண்டவர் வந்து பேதுருடைய நாவை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து பேச வைக்கிறார் பாருங்க. இல்ல அப்போ லூக்கா 12:12 நம்ம பார்த்ததுபடி நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம ஜெபித்து விட்டு நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஆண்டவர் பத்தி சொல்லும் போது நம்ம நாவிலிருந்து எந்த வார்த்தைகள் புறப்படணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வந்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஸோ அந்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு நம்ம நாவை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்முடைய நாவை வந்து எடுத்து பயன்படுத்துவார், நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் எதை பேசணும்னு சொல்லி. ஸோ அந்த கடைசியா நம்ம பார்த்தோம்னா ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிற நாவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 31:20 இப்படியாக சொல்கிறது, மனுஷருடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். அப்போ வீணான வார்த்தைகள், அந்த வீணான வார்த்தைகள் மூலமா வருகிற சண்டைகள், இப்படிப்பட்ட காரியத்துக்கு நம்மை விலக்கி காப்பதற்கு நம் நாவை ஆண்டுடைய ஆளுகை ஒப்புக்கொடும். ஏன்னா சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் அந்த இடத்துல ஒரு சமாதானம் குறைபடியான ஒரு சூழ்நிலை உண்டாக்கிறோம். அப்போ அப்படி உண்டாகும் பொழுது நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் ஆண்டுடைய அன்பை சொல்றதுக்கும் அது பெரிய தடையாயிரும். அதனால நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்ல போயிருப்பாங்க, ஆனா ஆர்கியூமெண்ட்ல போய் அந்த இடத்துல ஆண்டவரை பத்தியே சொல்ல முடியாம திரும்பி வந்த சூழ்நிலைகள்லாம் உண்டு. நம்மளை ஆவியானவரை அனுப்புறது எதற்குன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார், அவரை நீங்க நம்பும் பொழுது பாவ மன்னிப்பு உண்டாகும், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், ரட்சிப்பை பெறுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்ங்கிற அந்த சத்தியத்தை மட்டுமே நம்ம பேசணும் அந்த இடத்துல. அப்போ ஒருவேளை ஆர்கியூமெண்ட் வரும்படியான சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம உடனே இமிடியேட்டா நம்ம வந்துடணும். ஐயோ சுவிசேஷம் எப்படி இவங்களுக்கு அறிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம வந்து பதட்டத்துல தேவையில்லாதெல்லாம் பேசி அந்த இடத்துல நம்ம ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து சமாதானத்துக்கு எடுத்து போறோம். இன்னைக்கு இல்லாட்டாலும் இன்னொரு நாள்ல அந்த ஆத்மா வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்முடைய நாவு ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். சங்கீதம் 35:28 இப்படியாக சொல்லுகிறது, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். ஆவியானவரால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிற நாவு அல்லது ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற நாவை உடையவர்கள் நீதியை பேசுவாங்க, நாள் முழுசும் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:30 இப்படியாக சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். பாருங்க, ஞானமா பேசுமா, நியாயத்தை பேசுமா. அப்ப நம்ம நாவை வந்து ஆவியானுடைய கண்ட்ரோல் ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது நியாயத்தை பேசும்படியாக நம்ம நாவை வச்சிருப்போம். ஒரு அநியாயமும் நம்ம வாயிலிருந்து புறப்படாதபடி, ஒரு ஞானமில்லாத வார்த்தைகள் வராதபடி ஞானமாய் பேசும்படியான கிருபையை ஆவியானவர் நமக்கு தருவார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் 52:2 இப்படியாக சொல்லுகிறது, நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி போல் இருக்கிறது. அப்போ நாவை வந்து நம்ம நாவுல வந்து கபடு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஷார்ப் நைஃப் மாதிரி, ஒரு கத்தி மாதிரி, அது வந்து மற்றவங்களை வெட்டிடும். அப்போ நம்ம நாவு ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது நம்ம நாவு வந்து மற்றவங்களை காயப்படுத்தாது, மற்றவங்களை ஆறுதல் படுத்தும். நம்ம வாயின் மூலமாய் வருகிற வார்த்தைகள் மற்றவங்களை தைரியப்படுத்தும். மற்றவங்க நம்ம நாவின் மூலமாய் வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை கட்டி எழுப்பும். அதான் வேதத்துல இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு,
நீங்கள் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியான வார்த்தைகளையே நீங்க பேசுங்க. இன்னொரு இடத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்கள் கர்த்தரை துதித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க. அப்போ அந்த வாயின் வார்த்தைகள் சரியா வரணும். அந்த வாயின் வார்த்தைகள் மற்றவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அந்த நாவு ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். இந்த இடத்துல பேதுரு ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்திருந்ததுனால கரெக்டா அந்த கொர்நேலியனோட வீட்டுல கூடியிருக்கிற ஜனங்களுக்கு வேண்டிய மெசேஜ் மட்டும் அந்த இடத்துல அவர் பேசுறாரு. அவர் பேசின அந்த வார்த்தைகள் நிமித்தம் அவர்கள் மனம் திரும்புறாங்க. மனம் திரும்புற நிமித்தம் ஆவியானவர் அங்க ஊற்றப்படுகிறார். கடைசியில பாத்தீங்கன்னா அங்க அவர்கள் கொஞ்ச நாள் நீங்க தங்கி இருந்தீங்க, இன்னும் எங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி அங்க அவர்களை கேட்டுக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக பேர் அந்த இடத்துல 47வது வசனத்துல நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பாருங்க, அந்த கூட்டமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணது என்னன்னா, பேதுருடைய அந்த ஆவிக்குரிய அந்த எப்படி சொல்றது, ஸ்பிரிச்சுவலா அவன் பேசி வழிநடத்தி போதித்து அந்த ஜனங்களை ஆண்டவருடைய அன்பை சொல்லி அந்த புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர், இந்த காலை பொழுது நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நாவானது ஞானிகளுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நமக்கு நேரம் இல்லாதனால இந்த இடத்துல நான் நிறுத்த விரும்புகிறேன். நம்ம இந்த தலைகளை தாழ்த்தி இந்த வேலை இந்த காலை பொழுது நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். விசேஷமா நம்ம நாவை ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கணும். மற்றவங்களை காயப்படுத்துகிறதாகவோ, அவங்களை இடித்து போடுகிற மாதிரியோ, இல்லை டிஸ்கரேஜ் ஆகுற மாதிரியோ, இல்லை எதிர்மறையான நெகட்டிவான வார்த்தைகளை பேசுற மாதிரியோ நம்ம இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனை ஆவியானவர் நடத்துவார் என்றால், ஒரு மனுஷனுடைய நாவு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும்னா அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது தெய்வீக வார்த்தைகளா இருக்கும். இன்னொன்னு வேதத்துல சொல்லப்பட்டபடி ஏற்ற நேரத்துல சொல்லப்படுகிற வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரைட் டைம்ல ரைட் வேர்டு, அதுதான் ஆவியானவர் பேசுகிறது. அதுல நம்ம இன்னைக்கு காலையில செய்தியில நம்ம ஆரம்பத்துல பார்த்தது போல லூக்கா 12:12 நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். அப்போ நம்ம நாவு கரெக்டா ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது எந்த நேரத்துல எதை பேசணும், எப்படி பேசணும்னு சொல்லியிருக்கு. எந்த ரீதியில நம்ம பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். டோன் ரொம்ப முக்கியம். கடினமான வார்த்தையில நம்ம பேசக்கூடாது. சத்தியத்தையே சில பேர் ரொம்ப கடினமா பேசுவாங்க. அப்படி இல்லை, சத்தியத்தை சாந்தமாய் போதிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சில இடங்கள்ல நம்ம கடிந்து கொள்ளும்படியான சத்திய வசனங்களை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் நம்ம பேசணும். ஆனா மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லும் பொழுது கண்ணியம் நிறைந்த அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசும்படியாக ஆவியானவருக்கு நம்ம நாவை ஒப்பு கொடுத்திருக்கணும். ஆகவே இந்த காலை பொழுது அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை இதனால நம்ம செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில கர்த்தாவே, ஆவியானவரால நடத்தப்படுகிற வாழ்க்கையில ஆண்டவரே எங்கள் நாவை குறித்து நாங்கள் தியானித்தோம். பேதுருவை அழகாக நீங்க ஆண்டவரை பேசும்படியாக அவனை நீ பயன்படுத்தினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது நிமித்தம் ஒரு கூட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்கப்பா. அதே போல எங்களுடைய நாவையும் உம்முடைய ஆளுகைக்குள்ள கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்க நாவு உம்முடைய ஆளுகையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்க நாவினாலே நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, எங்க நாவினாலே ஞானமுள்ள வார்த்தைகளை பேசி சத்தியத்தை பேசி ஆண்டவரே ஜனங்களை அப்பா ரட்சிப்புக்குள்ள நடத்த ஆண்டவருடைய அன்பை நாங்கள் அவர்களுக்கு அறிவிக்க கர்த்தர் எங்கள் நாவை நீர் ஆண்டவரை ஆளுகை செய்து பொறுப்படுத்த நடத்துபடியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் அப்படியே எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள ஒரு உறவுகளுக்குள்ள நாங்கள் பேசி அப்பா நாங்கள் வாழும் பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களை உற்சாகப்படுத்துகிறதா, பாசிட்டிவான வேர்ட்ஸை நாங்கள் பேசணும், விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசணும், பக்தி விருத்தி உண்டான வார்த்தைகளை பேசணும் ராஜா. அப்படிப்பட்ட நாவாக எங்க நாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. வீண் வார்த்தைகளை பேசி மற்றவங்களை காயப்படுத்துகிறதும் மற்றவங்களை டிஸ்கரேஜ்மெண்ட் பண்றதும் மற்றவர்களை பரிகாசம் பண்ற வார்த்தைகள் எங்க வாயில வராதபடி கர்த்தாவே எங்க நாவை உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நீ ஆசீர்வதித்து உயர்த்து. இயேசுவின் திருநாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென்.